வந்தா போஸ்ட் மார்டம் எது பண்ணிட்டீங்கன்னா 108க்கு எதுக்கும் போன் பண்ணுங்க. இங்க அரகால கண்டாக்க அனுப்புங்க. அரகால ஒரு கால வாயா. யார் இருக்கறியா வாயா. வா சாமி வா. தஞ்சம் தாயே
இருந்தாலும் பெற்ற தாய்தன் பெண்கள் தான் உலகத்தில் சிறந்தவர். அதை உணர்ந்து கொண்டேன் தாயே. தஞ்சம் சரணாகதி அடைந்து விட்டோம். தஞ்சம் என்று இப்போ ஆக வேண்டிய வேலை ஏனென்றா பாவியாகி அசுரர்களை தேவர்கள் அகப்பட்டு விட்டோம். இந்த அசுரர்களிடத்திலிருந்து நீங்கள் தான் தாயங்களை காப்பாற்ற வேண்டும் அம்மா. உங்களை அனுமதி அடக்க இந்த காது யார் பார்ப்போம் அதிசயம் இப்ப ஆள் வருது. நீதான் பெரிது. நீ பெருசா நான் பெருசா நீதான் உமையோடு தான் பெரிது. உலக நீதி தாய்தான் பெரியவள். தாய்தான் பெரியவன் தந்தை பெரியவள் சிறியவன். அப்படித்தானே எல்லாரும் மக்களும் உணர்ந்து கொண்டால் அதுவே இந்த உலக நீதி ஆகும். கவலைப்படாதே. உங்கள் அனைவரும் சிரமேற்பது என்னுடைய வேலை. சற்று நேரம் அப்புறமா என்கிற நீங்க சொன்னது போல தேவாதேவன் வாய்ப்பு வந்து குமாரன் சொல்ல மாட்டேன். அனைத்து தேவாதேவரை சிரமித்து வந்து பாத்தியப்பட்டு விட்டோம். சிறைபிடித்து உங்களை தேவாத தேவர்கள் சிறப்பிடிக்கிறே உங்களை படிச்சேன். ஆனா நீ சிறப்பிடிச்சதுல பஞ்சமன்று என் காலிலே என் கணவர் முதல் கொண்டு சரி சகல பேரும் தஞ்சமன்று வந்துட்டாங்க. அது இருந்தது போதும். அதுல அனுபவித்தவர்களையும் அதிவியாக்கி போகணும். நாட்டுக்காக போகணும். அதை இந்திர நாட்டு மக்கள் நலனாக்க போகணும். சரி சந்தையே பாஜக எடுத்துணும். ஆனால் சக தவறையும் திறமிட்டு போகட்டும். தேவாலயம் வாயு வரலுக்கு மேல சொல்ல மாட்டேன். மும்மூர்த்தி தேவர் மட்டுமல்ல அதை வெற்றிவே செலவழித்தோம். நீங்கள் குடத்தை வர்றோம் எங்களுக்கு. அப்படி உலகத்திலே வல்மச்சாரி என்றா வளச்சாரி என்றா உலகத்திலே சாவலா வரப்பட்டு வரலாம் 4 பேரு. நீ அம்மா வாட்டி பொறுமையா இருக்கிறேன். ஏன்னா நீ சிறப்புனா பிடிக்கிறதுக்கும் நீ வேணா தேவரை சிறப்பிட்டு அப்பதான் சிறை விடுவதற்கும் நீ வச்சு ஆளுகிற நாள்ல ஒருபோது முடியாது தாயி. அம்மா அதுல சிறை விட முடியும். குட்டமே ஒரு துணி ரத்தம் வரை இருக்க வரையிலும் உயிரிழந்த வரையிலும் மறுபடி சொன்னேன். ஒருபோது விட மாட்டோம். முடியாதா இனிமே அசுராதிகள் தலது வாங்கி நினைக்க வேண்டும். தேவாதேவர்களின் அரங்க உலகத்திலே பாலத்தே நீங்க வர வேண்டும். அடிமையாக வேண்டும். நீயும் தேவரை ஒன்றுதான் கண்டால ஓடி அடி போத்தா சாமிடா டேய் எங்கடா போய் உட்காரு சாமிடா டேய். அப்படியா மாறி மாறி இங்க இருக்க மாறி மாறிங்கிறீங்க. மாவடி திங்குறீங்க. காலி வந்துங்குதா மாறி வந்துங்குதா? ஆமா. கோழி ஆறு வெட்டுறீங்க. காலி வந்துங்களா? இல்ல இல்ல மாறி வந்துங்களா? இல்ல. இந்த கள்ளி சாமி பெண்களுக்கு பிள்ளை கொடுக்குமா? ஏய் 1,40,000 16 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணி செலவு பண்ணு. இடுப்புக்கு ஒரு தலைவாணி காலுக்கு ஒரு தலைக்கு ஒரு தலைவாணி 3 கட்டில உடஞ்சி பறிச்சு ஒரு பிள்ளை வைப்பேன். அப்படிதானே பிள்ளை போறோம். இந்த கள்ளி கொடுக்குமா? அந்த அசுராதிகள் என்னை பகைக்கிறார்கள்.
இதை கொண்டு மாட்டால் ஒரு உடல் நான்கா பிரியணும். அதுக்கு என்ன வழி சொல்லு. இந்த 1008 அண்டத்தையுமே நீ காத்தவன் நீயே. ஆமா, இந்த ஒரு உடல்ல 4 உடல்ல பிரிக்கிறதா இந்த உலகத்தில் எதுவுமே இல்ல. சரி, தேவர்களை படைத்தவன் நீ. உனக்கு ஆணுவாதிக ஏறிவிட்டது. அப்படியா? நான் ஏற்கனவே 8 திக்கு நான் கட்டி ஆண்டவள். அப்படியா? 8 திக்கு 16 கோணங்கள். சரி, அந்த 8 திக்கையும் இந்த காளி நான் கட்டி ஆண்டவன். அன்னைக்கு உடல் 8 நானு 8 நான் 8 கரைகளோடு பிறந்திருக்கேன். அப்படியா? உன்னை சொல்ல முடியாத மூறி புண்டைய இப்பொழுது உன்னை கொள்வதற்கு நான் ஏற்கனவே 8 திக்கு கட்டி ஆண்டனான 8 கரைகளோடு பிறந்தவள். இப்ப என் உடனே உன்னை கொள்வதற்காக இப்ப நான் தான் பிரிக்க போகிறேன்.